பெட்ரோல் டீசலுக்கு எண்டு கார்டு போட்டாச்சா? 20,000 கோடி ஆட்டம் ஆரம்பம். இந்தியா இனி உலகத்துக்கே பெட்ரோல் பங்கா மாறப்போகுது. இது வெறும் கனவில்ல, நிஜம். எப்படின்னு முழுசா கேளுங்க. இப்போ எல்லாரும் எலக்ட்ரிக் கார் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பெரிய கப்பல்கள், ஃபேக்டரிங்களுக்கு எது செட் ஆகும்? அங்கதான் வருது கிரீன் ஹைட்ரஜன். உலக நாடுகளே திணறிட்டு இருக்கும்போது இந்தியா இப்போ இதுல குளோபல் லீடர் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பங்கு தெரியுமா? சமீபத்தில் நடந்த 2026 பட்ஜெட் மற்றும் சஸ்டாக் மாநாட்டில் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியா 2030க்குள்ள 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் தயாரிக்க போகுது. நம்ம தூத்துக்குடி VOC போர்ட் தான் இந்தியாவோட முதல் கார்பன் நியூட்ரல் போர்ட்டா மாறப்போகுது. தூத்துக்குடியில இருந்து தான் இனி உலகத்துக்கே ஹைட்ரஜன் ஏற்றுமதியாக போகுது. அதானி, ரிலையன்ஸ்னு பெரிய கம்பெனிங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றாங்க. தூத்துக்குடி துறைமுகத்துல இதற்காகவே 500 ஏக்கர் நிலம் ஒதுக்கி ஹைட்ரஜன் ஹப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹாடடா, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அரபு நாடுகள் கிட்ட ஆயில் வாங்கின நாம இனி அவங்களுக்கே எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இது வெறும் சுற்றுச்சூழல் விஷயம் மட்டும் இல்ல, நம்ம பொருளாதாரத்தையே புரட்டி போட போற ஒரு புரட்சி. தூத்துக்குடியிலிருந்து கப்பல்கள் ஹைட்ரஜன்ல ஓட போற அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும்ல. இனி காற்று மாசுபாடு குறையும், லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். 2026ல் ஆரம்பிக்கிற இந்த பயணம் இந்தியாவை உலகத்துக்கே எனர்ஜி கிங்கா மாத்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைட்ரஜன் கார் வந்தா பெட்ரோல் விலை குறையுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெருமையான விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல். ஏன்னா பெட்ரோல் டீசலுக்கு எண்டு கார்டு போட்டாச்சான்னு நீங்க கேட்கலாம்.